Welcome back students. GATE 2021 Electrical Paper Solutions Power System ல இருந்து இந்த question கேட்டிருக்காங்க. Suppose IA, IB, IC are a set of unbalanced current phasors in a three-phase system. The phase B zero sequence current IB naught is equal to 0.1 phase angle 0 per unit. Phase A current கொடுத்துட்டாங்க, phase C current கொடுத்துட்டாங்க, phase B current கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு ரிலேஷன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். IA ப்ளஸ் IB ப்ளஸ் IC 1/3 which is equal to the zero sequence current of all the phases. Simply IB நாட் இங்கே கொடுத்தனால IB நாட்னு எடுத்துக்கிறோம், இல்லைனா IA நாட் IC நாட் எடுத்துக்கலாம். அப்போ zero sequence current is equal to 1/3 of sum of phase currents. ஓகே தானே? ரைட்டு. IA கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. IC கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. IB நாட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. IB ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? சரி. 1/3 இன்ட்டு IA எவ்வளவு? IA 1.1 எடுத்துக்கலாம். ஃபேஸ் ஆங்கிள் 0 தானே, அப்போ அதை விட்டுறலாம். IBயாகவே இருக்கட்டும். IC 1 ஃபேஸ் ஆங்கிள் 120 டிகிரி ப்ளஸ் 0.1 which is equal to IB நாட். IB நாட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ அது 0.1. ஃபேஸ் ஆங்கிள் 0ங்கிறனால அதையும் விட்டுறலாம். அப்போ இங்கே இருக்கிற டிவிஷன் அங்கே போனால் என்னவாகும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். அப்போது ஈக்குவேஷன் வந்து 0.3. கரெக்டாக? சரி, இந்த 1.1ஐயும் இந்த 0.1ஐயும் ஆட் பண்ண என்னவாகும்? 1.2 ஆயிடும். அடுத்து 1 ஃபேஸ் ஆங்கிள் 120 ப்ளஸ் IB. கரெக்டாக? சரி, இந்த 1.2 அங்கே போனால் என்னவாகும்? மைனஸ் 1.2 ஆகிடுமா? 0.3 மைனஸ் 1.2 மைனஸ் ஃபேஸ் ஆங்கிள் 1 ஃபேஸ் ஆங்கிள் 120 IB. அப்போ IB which is equal to 0.3லேருந்து 1.2 சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் 0.9 மைனஸ் 1 ஃபேஸ் ஆங்கிள் 120. கரெக்டாக பாருங்கள். சரி, இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் இந்த நாளில் ஏதாவது ஒன்றில் இருக்கான்னு பாருங்களேன். 0.9 அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. 1 ஃபேஸ் ஆங்கிள் 120 அதுவும் இல்லை. 1 ஃபேஸ் ஆங்கிள் மைனஸ் 120 தான் இருக்குது. அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் இது தான். எது? IB. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு ஆன்சராக செக் பண்ண போகிறோம். எந்த ஆன்சர் செக் பண்ண போகிறோம்? இப்போ ஏயை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஆன்சர் வருதான்னு பார்க்க போகிறோம். அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஃபேஸ் ஆங்கிள் 240. அப்போது ஏ ஆப்ஷன் இப்போ நான் கையில் எடுக்க போகிறேன். இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ண போகிறேன். அப்போது ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிடுவோம். அதாவது போலார் ஃபார்மில் இருக்குது. நான் அதை ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்ற போகிறேன். ஏன் மாற்ற போகிறேன்? இங்கே சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எது ஈஸி? ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் ஈஸி. அப்போது மேக்னிடியூடு 1 ஃபேஸ் ஆங்கிள் 240. அப்போ ஆப்போசிட்டில் உள்ளது என்ன வரும்? 1 இன்ட்டு சைன் 240. அதை ஜேயில் எழுத போகிறோம். அடுத்து இங்கே என்ன வரும்? 1 இன்ட்டு காஸ் 240. கரெக்டாக? காஸ் 240 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் 1/2க்கு ஈக்குவல். சைன் 240ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? √3/2jக்கு ஈக்குவல். ஸோ அப்போ என்ன எழுதலாம்? இந்த 1 ஃபேஸ் ஆங்கிள் 240க்கு பதிலாக மைனஸ் 1/2 ப்ளஸ் √3/2j மைனஸ் 0.1 எழுதிக்கலாமா? சரி, அப்போது இது என்னது? 1 ஃபேஸ் ஆங்கிள் 240யோட காம்ப்ளெக்ஸ் ரெப்ரசன்டேஷன், ரெக்டாங்குலர் ரெப்ரசன்டேஷன். ஏன்னா நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 0.5 இருக்குது. இங்கே மைனஸ் 0.866j. அடுத்து இங்கே மைனஸ் 0.21. அப்போ இங்கே என்ன வரும்? மைனஸ் 0.6 மைனஸ் 0.866j. நமக்கு இங்கேயுமே ஒரு போலார் ஃபார்ம் இருக்குது. அப்போ இந்த போலார் ஃபார்மை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மாக மாற்றிக்கிட்டோமா? மாற்றினா நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். இந்த ரெக்டாங்கிளோட மேக்னிடியூடு 1, ஃபேஸ் ஆங்கிள் வந்து 120. அப்போ இங்கே என்ன வரணும்? j இன்ட்டு சைன் 120. இங்கே என்ன வரணும்? காஸ் ஆஃப் 120. அப்போது காஸ் 120ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1/2க்கு ஈக்குவல். சைன் 120ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? j 0.866க்கு ஈக்குவல். 0.866க்கு ஈக்குவல். அப்போதைக்கு இவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணாங்க என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.9 மைனஸ் ஆஃப் மைனஸ் 0.5. கரெக்டாக? அடுத்து மைனஸ், சாரி இங்கே ரெண்டுமே ப்ளஸ் தானே, ப்ளஸ் 0.5 ப்ளஸ் j 0.866ன்னு கிடைக்கும். அப்போது cos 120ங்கிறது மைனஸ் 1/2
minus 1 by 2 ங்கிறது minus 0.5 sorry this is minus 0.5 அப்போ minus 0.9 plus 0.5 minus j.866 அப்போ இதை simplify பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் minus of 0.4 அடுத்து minus of j.866 வரணும் ஸோ ஆப்ஷன் ஏ கூட செக் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேர்ம் அப்படியே இருக்குது பட் ஆனால் ரியல் டேர்மில் -0.4 இருக்குது இங்கே வந்து -0.6 இருக்குது அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர் கிடையாது அப்போ ஆப்ஷன் பிக்கு வரும் ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஆங்கிள் 240 தான் பட் ஆனால் இந்த மேக்னிட் வந்து 1.1 அப்போ 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாமா இங்கேயும் 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போது இதை 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்க இந்த டேர்மையும் 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு லாஜிக் என்ன காம்ப்ளெக்ஸ் டேர்ம் மாறிடுமா அதாவது 0.86 கூட 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் கண்டிப்பாக 0.866 கிடைக்காது ஆனால் நமக்கு 0.866 தானே வேணும் அப்போ இதை வந்து ஒன்றுங்கிற நம்பரை கொண்டு மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ரெண்டுமே உங்களுக்கு சேமாக இருக்கும் அப்போ ஆப்ஷன் பியும் வரப்போகிறது கிடையாது சரி இப்போ என்ன பண்ணலாம் ஆப்ஷன் சியை செக் பண்ணலாம் ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் இது மேக்னிடியூட் 1.1 இது ஃபேஸ் ஆங்கிள் -120 அப்போ அட்ஜசன்ட் டேர்ம் வந்து காஸ் ஆஃப் -120 இது வந்து ஜே இன்ட்டு சைன் ஆஃப் -120 கரெக்டாக அது கூட என்ன பண்ணணும் 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அந்த இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் 1.1 ஸோ இதையே நம்ம என்ன பண்ணணும் 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் ஓகே காஸ் -120ங்கிறது எதுக்கு ஈக்குவல் -1/2க்கு ஈக்குவல் அப்போது -1/2 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் j மைனஸ் சைன் 120ங்கிறது எதுக்கு ஈக்குவல் -j இன்ட்டு √3/2க்கு ஈக்குவல் கரெக்டாக சரி √3/2க்கு ஈக்குவல் இதை 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் அப்போது ஆக்சுவலாக இங்கே என்ன வரணும் 1.1 இன்ட்டு மைனஸ் ஆஃப் 0.5 அப்போது 0.5ஐ 1.1 கொண்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் 0.55 கிடைக்குமா அப்போ மைனஸ் ஆஃப் 0.55 அங்கே வரணும் நமக்கு என்ன வரணும் -0.4ல் வரணும் அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் டேர்மை நம்ம மல்டிப்ளையே பண்ணலை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் 0.866 இன்ட்டு 11 விச் இஸ் ஈக்குவல் டு 0.8666680 அப்போ 0 அடுத்து 6 6 ஆர் 12 8 6 ஆர் 14 + 1 15 0.9 அப்போ என்ன வரணும் 0.952J அப்போது ஆப்ஷன் சியும் தப்பு அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கணும் ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும் ஆப்ஷன் டியும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க 1 ஃபேஸ் ஆங்கிள் -120 ஸோ மேக்னிடியூட் 1 ஃபேஸ் ஆங்கிள் -120 அட்ஜசன்ட் பார்ட் வந்து காஸ் தீட்டா இது வந்து -j sin தீட்டாவா j sin தீட்டா சரி மைனஸ் வராது j இன்ட்டு சைன் ஆஃப் -120 டிகிரி வருது அதை ஒன்று கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது காஸ் 120ங்கிறது எதுக்கு ஈக்குவல் -1/2க்கு ஈக்குவல் சைன் -1/2 -120ங்கிறது எதுக்கு ஈக்குவல் -√3/2க்கு ஈக்குவல் முன்னாடி ஒரு j இருக்குது சரி ரைட் அப்போ அங்கே என்ன கிடைக்கும் -1/2 -√3/2J இது எதுக்கு ஈக்குவல் 1 ஃபேஸ் ஆங்கிள் -120க்கு ஈக்குவல் அது கூட என்ன பண்ணணும் நம்ம 0.1 ஃபேஸ் ஆங்கிள் 0 ஆட் பண்ணணும் ஸோ -0.5 -0.866IE ப்ளஸ் 0.1 -0.5 ப்ளஸ் 0.1 என்ன ஆகும் -0.4 -0.866J பாருங்கள் ரியல் பார்ட் ரெண்டும் சேமு இமேஜினரி பார்ட் ரெண்டுமே சேம் அப்போ எது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்லி கரெக்ட் ஸோ ஆப்ஷன் டி ஒன்லி exactly correct for this question. Thank you so much friends.